Hi Sama, happy birthday. May God bless you. Assalamu alaikum. Happy birthday, drama queen. Hi Sama, happy birthday. எனக்கும் உனக்கும் உள்ள கனெக்ஷன் அப்படின்னு சொன்னால் லைக் நான் மர்சியாவை வந்து அம்மான்னு கூப்பிடுவேன், மம்மின்னு கூப்பிடுவேன். அஸ்வினை வந்து அண்ணான்னு கூப்பிடுவேன். ஆனால் லைக் நான் உங்ககிட்ட இது இருக்கும் சொன்னதில்லை. ஐ ரியலி ஹாவ் அ சிஸ்டர்ஹுட் ஃபீலிங் வித் யூ. ஏன்னு சொன்னால் நிறைய மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் லைக் ஆஸ் இன் ஒரு தியேட்டராக இருக்கட்டும், இல்லை ஒரு என்ன சொல்கிறதுக்கு ஏதாவது சின்ன சின்ன நமக்கு இப்போ எனக்கு ஸ்ட்ரக் சொசைட்டி கூட ஒரு ப்ராப்ளம் இருக்குது, உனக்கு தியேட்டர் கூட ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் வி ஷேர் தி இமோஷன் ஆஸ் இன் அவன் எப்படி தாண்டி அவன் காமெடி அவன் லூசடி ஆய் போய் நம்ம ஃபோட் பண்ணி செம்மையாக நம்ம இமோஷன்ஸை வந்து லெட் அவுட் பண்ணுவோம். ஸோ தேட் இமோஷனல் பாண்டிங் ஐ ஹேவ் வித் யூ. I was unaware of how I'll spend the next 3 years in MCC, and there was a tap on my shoulders. I turned, our eyes met, and it was friends at first sight. That's how we met. तू ना पागल है. I mean, we can never judge of how you will react to a situation because you're that person who cries over losing her water bottle, but then you laugh when you lose your wallet. Or another situation, you say you're on a very strict diet, and the next moment you eat chocolates and chips. But then you never change yourself, and that's what makes you a very beautiful person. And the other one thing is like I can share anything with you and நீ நல்லா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன் like everyone, but then like I have a special emotional bonding that is letting out of emotions. மாறி மாறி பீப்புளை திட்டுறது. அது ரெண்டாவது எந்த நேரமாக இருந்தாலும் ஒரு இப்போ கரெக்டாக என்ன சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு பயமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் உனக்கு மர்சியாவுக்கு நான் மோஸ்ட்லி ஐ கால். அதில் என்னடா இப்போ நேற்று கூட ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு த்ரோட் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நான் உடனே உனக்கு கால் பண்ணி எனக்கு த்ரோட் ப்ராப்ளமாக இருக்குடி, பிளட் வருதுடி, என்னாச்சுன்னு தெரியலடி. ஸோ ஆல் த டைம் யூஸ் லைக் அதை லூஸு கன்சோல் பண்ணுடி, மென்டல் இருமை. ஸோ ஐ லவ் தட் இன் யூ. லைக் யூ கால் கால் மீ மென்டல் இருமை மாடு, மூஞ்சிலே வாமிட் பண்ணுவேன், ஸ்லிப்பர் எடுத்து அடிப்பேன். அது எல்லாமே ஒரு ஒரு நல்ல வே ஆஃப் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் நீ என்ன அப்படி கூப்பிடுறது. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் த மெமரிஸ். அண்ட் இந்த பாண்ட் என்றைக்குமே கண்டினியூ ஆகணும், கண்டிப்பாக எப்பவுமே எப்பவுமே. பாய். People hurt you knowingly or unknowingly, but then you forgive them with time, and that's a very rare quality, so please don't lose it. Talking about our memories that we shared, I better not talk about it in this video because badi lambi list hai. So but then we cried, laughed, we shared a lot of memories, and that will always bring a smile on my face. ஐயோ சாரி. ஸோ உன்னை பற்றி எனக்கு இருந்த ஃபர்ஸ்ட் மெமரி வந்து ஃபர்ஸ்ட் இயர் காலேஜில் இங்கே பின்னால் பெவிலியன் கிட்ட இல்லை அங்கே எங்கேயோ ஹால் கிட்ட வந்து நீ நான் மர்சி மீட் பண்ணோம். அப்போது யூ லைக் யூ வாண்டட் டு பிகம் அ ஜர்னலிஸ்ட். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் மெமரி. ஆனால் அதுக்கப்புறமா வந்து உனக்கே தெரியும் எந்த இடத்துல நம்ம ரெண்டு பேருக்கும் நல்லா ஸ்பார்க் ஆச்சுன்னு. கரெக்டாக அதே இடத்துல அடிபட்டோம் அண்ட் அதுக்கப்புறமா சேர்ந்தோம். அண்ட் ஃப்ரம் தேட் டே இன்னைக்கு வரைக்கும் நம்ம செம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா எனக்கு உங்ககிட்ட பிடிச்சது என்னன்னு தெரியல, ஒரு காமன் லிங்க் எப்பவுமே நமக்குள்ளே இருக்கும். ஓகே, லைக் உனக்கு ஏதாச்சும் பர்சனல் இஷ்யூஸ் இருந்தால் என்கிட்ட சொல்கிறது, நான் உங்ககிட்ட சொல்கிறது. அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஸ்கூட்டி ரைட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். உன்னால் தான் வந்து நான் ஸ்கூட்டியில் நல்லா ஓட்டுறேன் அண்ட் டபுள்ஸ்லாம் ஓட்டுறேன். ஸோ அந்த மெமரிஸ்லாம் எனக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா லைக் நிறைய விஷயம் பேசுகிறது, சிரிக்கிறது, அதெல்லாம் எனக்கு நம்மக்கிட்ட ரொம்ப பிடிக்கும். ஹாப்பி பர்த்டே சம்மா, வி லவ் யூ. தேங்க் யூ ஃபார் பீயிங் அ குட் சிஸ்டர், moreover like a twin sister of mine. You taught me at times when I didn't have notes and everything. Sorry to annoy you at late nights and calling for notes, but then you still were able to handle me at times when I didn't know anybody could handle me. Thank you for everything, Sama. There was a line that I recently read, or I think I saw it on TV, and I felt that line suits you the most. And the line goes like this: उफ ये नज़ाकत, ये शौखियाँ, ये तकल्लुफ़, कहीं आप कोई उर्दू का हंसी लफ्ज़ तो नहीं. समा, हमारे घर कितनी की मेमोरीज हैं, पूरा ये वीडियो में बोलना नहीं होगा, लेकिन हमारा बेस्ट मेमोरी अगर मैं बोली तो द टाइम व्हेन वी यूज्ड टू गो फॉर इवेंट मैनेजमेंट क्लासेस.
हमें कुछ भी पढ़े नहीं वहाँ, लेकिन वो मेमोरीज मेरे लिए कई कुछ स्पेशल कर। तो वो टाइम पे हम एक्चुअली नहीं केयर करे कि सूजी क्या बोलेंगी, ओविया क्या बोलेंगी और कृपा क्या बोलेंगी। वी वर जस्ट टू ऑफ अस। तो वी शेयर्ड अ लॉट ऑफ स्टफ्स। मुझे मालूम नहीं तुम्हें रिमेंबर करते क्या नहीं, बट हमें एक दूसरे से कुछ ज़्यादा ही कनेक्ट करते हैं, एंड वो मैं कभी भी भूल नहीं सकती। మనం లాస్ట్ ఇయర్లో లంచ్కి బయటకు వెళ్ళాము, అది ఇట్ వాస్ నైస్. ఐ మీన్ మోస్ట్ ఆఫ్ ద టైమ్స్ మనం ప్లాన్ చేసాం బయటికి వెళ్ళేది, బట్ దెన్ నథింగ్ వాస్ ప్రాపర్. ఓన్లీ లాస్ట్ ఇయర్ ఇట్ హ్యాపెన్ వెల్, బట్ దెన్ ఐఎమ్ హ్యాపీ ఫర్ బోత్ ఆఫ్ us that we are friends. Thank you for everything, Sama. സമ എനിക്ക് നിനക്കോ ഉള്ള ഇമ്പോർട്ടൻ്റ് ആയിട്ടുള്ള ഒരു ദിവസമെങ്കിൽ നമ്മുടെ ഭഗവത ചിക്കം പ്ലേ പ്രാക്ടീസ് സെഷൻസാണ്. അത് കഴിഞ്ഞിട്ട് നമ്മൾ എന്തൊക്കെയാണ് ഡിസ്കസ് ചെയ്യുന്നത്, ആസ് ഇൻ നമ്മൾ ഒത്തിരി ഗോസിപ്സ് പറയും, നമുക്ക് സെക്കൻഡ് ഇയേഴ്സിന് ഇഷ്ടമില്ലാത്തത് അതിനൊക്കെ ഒത്തിരി നമ്മൾ ഷെയർ ചെയ്യും. അവരങ്ങനെയാണ്, അവർ ഡാഷ് അത് ഇതെന്ന് നമ്മൾ ഒത്തിരി പറയും. അപ്പം അത് എനിക്ക് നിനക്കുള്ള വലിയൊരു ബോണ്ടിങ് പീരീഡാണ്. അപ്പോൾ എനിക്കത് ഭയങ്കര ഇഷ്ടപ്പെടും. ആസ് ഇൻ നിൻ്റെ കൂടി കുറച്ചുകൂടി കണക്ട് ചെയ്യാന്നുള്ള ഒരു പീരീഡാണ്. 10 வருஷத்துக்கு அப்புறம் இல்லை கொஞ்சம் இனி ஃப்யூச்சரில் நீ எப்படி இருப்ப அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா, நீ அன்றைக்கி ஒரு ஆசை சொன்ன சம்மா, நீ ஒரு என்ஜிஓ வைக்கணும் அப்படின்னு ஸ்க்ரப் ஃபெஸ்ட்டில். அப்போது என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு சைல்டு வெல்ஃபேர் என்ஜிஓ வைப்ப அப்படின்னு எனக்கு தோணுது. டீச்சிங் சில்ட்ரன், பிகாஸ் ஐ திங்க் யூ ஹேவ் அ பேஷன் ஃபார் டீச்சிங். குட்டி பசங்களுக்கு டீச் பண்ணுறது, கிட்ஸுக்கு மேலே உனக்கு நிறைய அஃபெக்ஷன் இருக்கிற ஒரு பொண்ணை நான் ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ திங்க் யூ வில் கண்டக்ட் லைக் ஒரு என்ஜிஓ மாதிரி, ஒரு ப்ளே ஸ்கூல் மாதிரி, நீ ஒரு ஓன் ப்ளே ஸ்கூல், உன்னோட ஓன் ப்ளே ஸ்கூல், ப்ரீ ஸ்கூல் அந்த மாதிரி ஏதாவது ஸ்டார்ட் பண்ணி அந்த குட்டி பசங்க கூட நீ இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு க்யூட் அண்ட் சார்மிங் கேர்ளாக நீ இருப்ப அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் ஆஸ் யூ விஷ், ஐ விஷ் யூ வில் கெட் அ ட்வின். ஓகே, that's like very unique and so beautiful. So எனக்கு ஸ்ட்ரைக் ஆனது frankly that ஒரு இன்னொரு 10 years கழிச்சு you'll be a very good mother. You have always taught yourself as a princess, and I just hope that you have a life that is as beautiful as a fairy tale with enchantment, magic and love, and I hope that you live happily ever after.